ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணி, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அண்ணி. உங்க அண்ணன் எப்பவோ விடுதலை ஆயிருவாருன்னு எனக்கு தெரியும் பூஜா. என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னைக்குமே உண்மைதான் கடைசியில ஜெயிக்கும். செல்வி, நீங்க என் கூட இருக்க தைரியத்துல தான் இந்த பழி என்னால தாங்கிக்க முடிஞ்சு. இல்லனா என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் மாப்பிள்ள மேல தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. நமக்கு அதுவே போதும். நம்ம மாப்பிள்ள விடுதலையான நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல செல்வி நம்ம கிட்ட பேசல நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்துல கூட நம்மளால அவளுக்கு உதவி செய்ய முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனோன்மணி. கவலைப்படாதீங்க. நம்ம வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி ஏதோ மாப்பிள்ளையாச்சும் வெளியே வந்தாரே, அதை நினைச்சு ஆறுதல் பட்டுக்க வேண்டியதுதான். சார், எங்க சார் என் பையன்? அவன் எப்படி சார் இருக்கான்? சார் ரிலாக்ஸ் சார், பயப்படாதீங்க, நல்லா இருக்கான் சார். வாங்க சார். வாமா. படுத்துக்கோ. எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுப்பா. எப்படிப்பா இருக்க? உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ உயிரோட இருக்கியா இல்லையானே குழப்பப்பா. இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீ இல்லாம நாங்க ரொம்ப துடிச்சு போயிட்டோம்ப்பா. யார் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சொல்லு. அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். சார் 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 ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சார். ட்ரிப்ஸ் முடியற வரைக்கும் அமைதியா இருங்க சார். சார், எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார். உங்க பையன்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும். அதுவும் இல்லாம இங்க ஆத்திரப்பட்டுலாம் பேசக்கூடாது சார். நீங்க வெளியில வாங்க சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார். ஒண்ணுமே புரியல சார். யார் சார் அவனை கடத்தினது சொல்லுங்க சார். நாங்க அவனை பார்க்கணும். இங்க பாருங்கம்மா, உங்க பிள்ளைக்கு எதுவும் ஆகலல்ல, அதான் நல்லா இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இத்தனை நாள் நாங்க பிள்ளைய இழந்து தவிச்சிருக்கோம் சார். யாரு எதுக்காக கடத்தினாங்கன்னு தெரியாம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இங்க பாருங்க சார், நீங்க யாருக்கிட்ட உங்க பிள்ளைய காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அந்த இன்ஸ்பெக்டர் பிரம்மா மகன் சுந்தர் தான் உங்க பையனை கடத்தினது.